கடந்த ஆண்டு இதே நாள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்களை புரட்டி போட்டது பெருமழை மற்றும் வெள்ளம். இந்த துயர சம்பவம் நிகழ்ந்து இன்றுடன் ஓராண்டு ஆன நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் இன்றைய நிலை என்ன? வெள்ள பாதிப்புகளிலிருந்து அவைகள் மீண்டு விட்டனவா? கடந்த ஆண்டு பெருவெள்ளத்தை செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் அதே இடத்திலிருந்து தற்போதைய நிலை குறித்த தகவல்களை தரவுள்ளனர். அவர்களிடம் இனி பேசலாம். முதலில் குதுப்தீனிடம் பேசலாம். குதுப்தீன், இப்ப பெருமழையால் பாதிக்கப்பட்ட முடிச்சூர் பகுதியின் கடந்த ஆண்டு பாதிப்புகள் பற்றி சொல்லுங்க. ஷர்மிளா, தற்போது நான் தாம்பரம் நகராட்சி இருக்கக்கூடிய முடிச்சூர் பகுதியில் மேம்பாலத்திற்கு கீழே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு ரம்யமான சூழல் வானிலை இங்கு நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வானிலையை ரசிக்கக்கூடிய மனநிலையில் இல்லை. முதலாவதாக, மாதத்தின் முதல் நாளான இன்று மாதச்சம்பளம் வாங்குபவர்கள் தங்களுடைய பணத்தை ஏடிஎம்மிலிருந்து வங்கியிலிருந்து எடுக்க முடியுமா என்ற கவலை ஒருபுறம் இருக்க, நடா புயல் அறிவிப்பின் காரணமாக கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் துயரம் தொற்றிக்கொள்ளுமோ என்ற ஒரு பீதி, பயம் அவர்களுடைய முகத்தில் தெரிகிறது. இங்கே காலையிலேயே துப்புரவு பணியாளர்கள், நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கால்வாய்களை துப்புரவு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அவர்கள் நம்மிடம் இருக்கின்றனர். அவர்கள் எல்லோருமே இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான். அவரிடம் கேட்கலாம். முத்து நம்மோடு இருக்கிறார். முத்து, கடந்த வருடம் உங்களுக்கு இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நீங்கள், நானும் தாம்பரம் பகுதியை சேர்ந்தவன் தான், என்ன மாதிரியான துயரங்கள் அனுபவிச்சிங்க? எப்படி மழை பாதிப்பு இருந்தது? இங்கே எவ்வளோ தூரத்துக்கு மழை தண்ணி இருந்தது? சார், ஒரு மாடிக்கு மேலே மழை நாளில் நீர் போச்சு. அப்போ நாளடைவில் தண்ணி ஏற்றமாடி சொல்ல, ஒரு மாடிக்கு மேலே தண்ணி நிலதுனால மாடி 2 மாடி 3 மாடி வைத்திருந்தவங்க மாடிக்கு மேலே போயிட்டாங்க. மீதி பேர்லாம் போட்டு மூலயமா மீட்டு கொண்டு வந்தாங்க. நகராட்சியோ மற்றொரு பொதுமக்கள் இது மூலமாகவே கொண்டு வந்தாங்க. அவங்க அனைவருமே காப்பாற்றப்பட்டாங்க மழையினால். சில பேர் வர முடியாத காரணத்தினால அதிகமாக ஆழத்தில் உள்ளவங்கெல்லாம் 2 மாடி 3 மாடிக்கு மேலே இருந்தவங்கெல்லாம் மாடிக்கு மேலே போயிட்டாங்க. அந்த ஜனங்களுக்கெல்லாம் நகராட்சி மூலியமாக சாப்பாடு விநியோகம் பண்ணாங்க. தாம்பரம் நகராட்சி மூலியமாக ஹெலிகாப்டர் மூலியமாக இராணுவ முகாமுக்கு போயிட்டு ஹெலிகாப்டர் மூலியமாக சாப்பாடு அனுப்பி வச்சு சப்ளை செய்தாங்க. தாம்பரம் நகராட்சி மூலியமாக. மாடி இல்லாத வீடு, குடிசை வீடு, சாதாரணமாக ஓட்டு வீடுகளில் வசித்தவங்களாம் என்ன மாதிரியான துயரங்கள் அனுபவிச்சாங்க? ஒரு வார காலத்துக்கு எல்லோரும் நகராட்சி மூலியமாக முக்கியஸ்தர்கள் மூலியமாக, அதிகாரிகள் மூலியமாக அவங்கவுங்கள பள்ளிக்கூடங்களில் தங்க வச்சு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. துணி இல்லாதவங்க இந்த பெட்ஷீட்டு, பாய், அவங்களுக்கு அந்த குடிசை வீட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் பாத்திரங்கள்லாம் கொடுத்தாங்க சமையல் செய்கிறதுக்கு. இந்த பகுதியிலே நீங்கள் வசிக்கிறீங்க. கடந்த ஆண்டு இதே டைமில் பெஞ்ச பெருவெள்ளத்தின் போது உயிரிழப்புகள் ஏதாவது உங்கள் காதுக்கு அந்த செய்தி எட்டி இருக்குதா? அது ஒருவர் தண்ணியில் அடமழை பெய்ய சொல்ல இறங்கியிருக்காரு. இறங்க சொல்ல அடமழையில் அடிச்சுட்டு போடுறதாக சொன்னாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சாலை இன்னைக்கு ஒரு முக்கியமான சாலையாக மாறி இருக்கு. காஞ்சிபுரத்தை இணைக்கக்கூடிய இந்த பகுதியில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் இருக்கின்றன. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் இங்கு இளம் வயதில் இருக்கும்போது இந்த பகுதி எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? கால்வாய்கள், அதாவது கழிவு தண்ணீர் போகிறதுக்கு, மழை தண்ணீர் போகிறதுக்கான வசதிகள்லாம் இங்கே செய்யப்பட்டிருக்கா இப்போ புதுசாக உருவாயிருக்கூடிய இந்த நகரத்தில்? ஐயா, இந்த அளவுக்கு ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வீடு கிடையாது இந்த இடங்கள்லாம். இது எல்லாம் கழனி வெளி தான். அப்போ தண்ணி போகிறதுக்கு நல்லா வசதியாக இருந்தது, வீடுங்கள் இல்லாதனால. அதாவது இந்த 30 ஆண்டுக்கு பிறகு வீடுகள் அதிகமாகிடுச்சு. தண்ணி போக்குவரத்துக்கு நிலைமை, தண்ணி போகாமல் தட்டுப்பாடு ஆகிப்போச்சு. அங்கங்கே தேக்கம் அடைஞ்சிச்சு தண்ணி. அதனால் தண்ணி இழுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கால்வாய்களில் பெரிதாக இல்லாததுனால தண்ணி தடைப்பட்டு போச்சு. மானாவாரியாக இருந்ததுனால நீர்ப்பரப்பு போகிறதுக்கு வசதியாக இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் கூட இந்த பகுதியெலாம் ஓராள் ஆழத்திற்கு உயரத்துக்கு தண்ணி போகும். அப்போ சம்பரம்பாக்கம் ஏறி லாக்கை திறந்தாங்காட்டியும் ஒரு வாரம் ஆக இந்த தண்ணி திருப்பி போகிறது. ஏன்னு கேட்டாக்கா, அந்த லாக்கை தண்ணி தான் இந்த தண்ணி இழுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே போக்குவரத்து நின்று போகும். அந்த சம்பரம்பாக்கம் தண்ணி தான் போகும். அந்த திருப்பி அந்த லாக்கை திருப்பி போட்டாங்கன்னா தான் அந்த தண்ணி இழுக்கும். ஏறக்குறைய வயல்வெளிகள் எல்லாமே, அதாவது நீர் வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய வயல்வெளிகள் எல்லாமே இப்போ கட்டடங்களாக மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. போன வருஷம் பெஞ்ச மழைக்கு நீர் தேங்கி இருந்தது தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து, ஆய்வாளர்களுடைய கருத்து. போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் மழை தண்ணியும் கால்வாய் தண்ணியும் வெளியேறதுக்கு நகராட்சி நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு? துப்புரவு பணியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறீங்க? அதாவது அந்த பாட்பான் கால்வாயை அரசாங்கம் மூலியமாக, நகராட்சி மூலியமாக அது இப்போ அகலப்படுத்தியிருக்காங்க. அகலப்படுத்தி இரு பக்கமும் சுவர் அமைச்சிருக்காங்க, கால்வாய் சுவர். அதனால் இப்போது ஓரளவுக்கு சுமாராக இருக்குது. அது போதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு மழை, போன வருஷம் மாதிரியான ஒரு மழை வந்தால் அந்த பாப்பான் கால்வாயை சுத்தம் செஞ்சது மட்டும் போதும், மக்கள் தப்பிச்சிருவாங்க, நீர் போயிடும், நீங்கள் நம்புறீங்களா?
அது போகாது. ஏன் போகாதுனாக்கா நீர் வந்து அதிகரிக்க சொல்ல இது பூர்வீகமாகவே தண்ணி தாக்க நிலை உள்ள இடம் இது. ஒரு வார காலகட்டத்திற்கு தண்ணி நீர் மட்டம் போகாது. அந்த காலத்தில் ஒரு திருமணம் ஆகணும்னா கூட சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவோ இல்லை இந்த மழைக்கு முன்னாடியாவோ திருமணங்களை வச்சு கொள்ளுவாங்க. ஒரு வாரம் ஆனால் தான் ஜனங்களுடைய நடமாற்றமே இருக்கும். இது நீர்பிடிப்பு பகுதி. ஷர்மிளா, முத்து சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் வந்து போதுமான ஏற்பாடுகள் பத்தாது தண்ணீர் வெளியேறுவதற்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. இங்கே நம்மோட வந்து போக்குவரத்து காவலர் ரஞ்சித் இருக்கிறாரு. அவர் கடந்த ஆண்டு இதே இடத்துல தான் பணி செஞ்சிருக்காரு. அவர் என்ன மாதிரியான மீட்பு பணிகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறத கேட்கலாம். போன வருஷம் நீங்கள் மலையில் இருந்தீங்க, என்ன மாதிரியான மீட்பு நடவடிக்கைகள்லாம் செஞ்சீங்க? பொதுமக்களை காப்பாற்றுறதுக்கு போட் மூலிமா அந்தந்த வீட்டில் இருந்து போட் மூலிமா எடுத்துகிட்டு வந்தாங்க சார். 2 வீலர் கார் எதுவும் மூவ்மெண்ட் பண்ண முடியலைங்க. அதனால் போட்டு ஓட்டுறவங்க கடல்ல இருந்து வர வச்சு மீனவர்கள் மூலிமா மீட்டோம் சார். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி இது போன்ற கடந்த ஆண்டு பெய்த மழையை போன்று ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டால் மீட்பு நடவடிக்கைகள் செய்வதற்காக அனைத்து குழுக்களும், அனைத்து அதிகாரிகளும், அனைத்து ஊழியர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவும், தேவையான உதவிகளை பொதுமக்களுக்கு செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசின் சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய அதனுடைய புறநகர் பகுதிகளான காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் என்பது பொருளாதார அடிப்படையில், அதாவது தாராளமய கொள்கை இங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னாடி ஏராளமான தொழில் நிறுவனங்களும் கல்லூரிகளும் இந்த 2 மாவட்டங்களை சுற்றி முளைத்திருக்கின்றன. இந்த தொழில் நிறுவனங்களில் பணி செய்யக்கூடியவர்களுக்காகவும், இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் இந்த நகரங்களை சுற்றி ஏராளமான சிறு சிறு வீடுகள், கான்கிரீட் காடுகள் போல முளைத்திருக்கின்றன. ஆனால் முறையான எந்த ஒரு அடிப்படை வசதியும், கால்வாய் வசதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருப்பதால் தண்ணீர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை மாவட்ட நிர்வாகத்தாலும் மாநில அரசாலும் செய்யப்படவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதாவது ஒரு பேரிடர் நிகழ்ந்த பின்னாடி துயரங்களை துடைக்க உதவுவது என்பது வேறு, பேரிடர்கள் நிகழ்வதற்கான சாத்தியங்களையே இல்லாமல் செய்வது, அதாவது பாதிப்புகளிலிருந்து மக்கள் மீள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஷர்மிளா, குதுப்தி, நீங்க இணைப்பிலேயே இருங்க. நம்மிடையே லாவண்யாவும் இணைப்புல இருக்காங்க. அவங்க கிட்ட இது குறித்து கேட்கலாம். லாவண்யா, சைதாப்பேட்டையில் கடந்த ஆண்டு பெருவெள்ளம் ஏற்பட்ட சம்பவத்தை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த இடத்துடைய நிலை எப்படி இருக்கு? கடந்த ஆண்டு இதே நாளில் சென்னையில் இடைவிடாத பெய்த கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் மற்றும் பல்வேறு சென்னைக்கு நீராதாரமாக இருக்கக்கூடிய டேம்களிலிருந்து உபரி நீர் வந்து திறந்து விடப்பட்டது. அதன் காரணமாக சென்னையில் வந்து பெருவெள்ளம் வந்து ஏற்பட்டது. குறிப்பாக சைதாப்பேட்டை பகுதி வந்து அடையாறின் ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகுந்த பாதிப்பிற்கு வந்து உள்ளானார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது சைதாப்பேட்டையில் ஆத்துமா நகர், ஜோதிமா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளில் இருக்கும் மக்கள் வந்து பெருமளவில் வந்து பாதிப்பிற்கு உள்ளானார்கள். குறிப்பாக தற்பொழுது வந்து நாம் இருக்கக்கூடிய பகுதியானது கருணாநிதி நகரை சேர்ந்த பகுதி. இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான மக்கள் வந்து வசித்து வந்தார்கள். தற்பொழுது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட்டு தற்பொழுது பெரும்பாக்கம், எழில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களுக்கு மாற்று வீடு வழங்கப்பட்டது. அரசு வந்து உடனடியாக 10,000 வீடுகள் வழங்கப்படும் என்று அறிவித்தது. அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் வந்து 3000க்கும் அதிகமான வீடுகள் வந்து இங்கிருந்து மாற்றம் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அடையாற்றின் பல்வேறு கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் பெரும்பாக்கம் மற்றும் எழில் நகர் பகுதிக்கு வந்து மாற்றப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் அடையாற்றினுடைய சைதாப்பேட்டை கரையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து முற்றிலுமாக இங்கு வந்து மணல்கள் வந்து தூர்வாரப்பட்டு இந்த பகுதி வந்து குறிப்பாக அந்த நேரத்தில், அதாவது பெருவெள்ளம் ஏற்பட்டு உடனடியாக இந்த மக்களுக்கு வந்து மாற்று வீடு வழங்கப்படும் என்று அறிவித்த நேரத்தில் 5,000 ரூபாய் உடனடியாக இந்த மக்களுக்கு வந்து மாற்று வீடு வழங்கப்படும் என்று அறிவித்த நேரத்தில் 5,000 ரூபாய் முன்பணத்துடன் அவர்களுக்கு பெரும்பாக்கத்தில் வீடுகள் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த பகுதியில் தற்பொழுதும் வீடுகள் கிடைக்காமல் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மறைமலை அடிகளார் மேம்பாலத்தின் கீழ் வந்து அதிக அளவில் மக்கள் வந்து தற்பொழுது வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கான வீடுகள் கிடைக்காததன் காரணமாக தார்பாயிலேயே தங்களுடைய வீடுகளை அமைத்திருக்கக்கூடிய சூழல் வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களை வந்து கேட்ட பொழுது தங்களுக்கு வந்து வீடுகளுக்கான அனைத்து விதமான ஆவணங்களையும் வந்து அரசிடம் வந்து தாங்கள் வழங்கிவிட்டதாகவும், ஆனால் தற்பொழுது வரை வந்து தங்களுக்கு வீடு வழங்கப்படவில்லை என்று வந்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதற்கான டோக்கன்
வீடுகள் வழங்குவதற்கான டோக்கன் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வீடுகள் வந்து எப்பொழுது கிடைக்கும் என்று வந்து தெரியவில்லை. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபொழுது தங்களுக்கு வந்து தேர்தல் முடிந்த பிறகு வீடுகள் கிடைக்கும் என்று தெரிவித்தார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த 6 மாத காலமாகியும் தற்பொழுது வரை தங்களுக்கு வீடுகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் இந்த பகுதி மக்கள் வந்து முன்வைக்கிறார்கள். இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவரிடம் நாம் கேட்கலாம். மேடம் வணக்கம். எப்போ வந்து உங்களுக்கு வீடு கிடைக்கும்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்லை இந்த போன வருஷம் வெள்ளம் வந்து உங்களுடைய மனசுல வந்து எந்த அளவுக்கு ரணமா இருக்கு? என்னமா இருக்குன்னா, இது வந்து நாங்கள் இந்த தண்ணியிலே இப்போ வந்து மறுபிறவி மாதிரி தான் இப்போ நாங்கள் தண்ணியிலேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்து இப்போ இங்கே இருக்கிறோம். இப்போ வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து எழுதிக்கின்னு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. இன்னை வரலாம் இன்னும் எந்த ரிசல்ட்டும் எங்களுக்கு தெரியல. சரி, நாங்கள் சிஎம் கிட்ட வரலாம் நாங்கள் போயிட்டு வந்தோம், மனுலாம் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். எந்த ஒரு இதுவும் தெரில. மழை பெஞ்சா எங்களுக்கு வந்து இங்கே தப்பிக்கவே இடம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வழி இல்லாத அளவுக்கு எங்களுக்கு பண்ணிட்டாங்க. கொசு கடையில் நைட்லாம் வந்து எங்களுக்கு தூக்கம் கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வந்து நீங்கள் இந்த அரவர்லேயே நீங்கள் வந்து இந்த இடத்த பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சு நாங்கள் எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் பாதிப்பில் இருக்கிறோன்றத நீங்களும் பார்க்குறீங்க. இந்த வாட்டி வந்து வெள்ளம் வருது, மழை அதிகமான மழை இருக்குன்றாங்க. நாங்கள் எப்படி தப்பிக்கிறதுன்னு எங்களுக்கு வழியே இல்லை தப்பிக்கிறதுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி வீட்டில் இருந்துங்கன்னு இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சுக்கின்னு சாப்பாட்டுக்கே ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே நாங்கள் இது பண்ணிக்கினாலும் எங்களுக்கு வந்து ஒரு வீட்டு உள்ள தங்குறதுக்கே எங்களுக்கு வந்து இது இல்லை. எந்த சைடு மழை வரும், எப்படி வரும், எந்த சைடு தண்ணி வரும் அப்படின்றத ஒரு பாதிப்பில் தான் நாங்கள் பயந்துன்னு தான் இருக்கிறோம். நாங்கள் இன்னமும் எப்படின்றத எங்களுக்கு வந்து தெரில. ஷர்மிளா, இவர் குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் வந்து மீண்டும் மழை அதிக அளவில் பெய்தால் தங்களுக்கு மிக அதிக அளவில் பயம் இருப்பதாக வந்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் வந்து இது போன்ற வீடுகள் தான் அதிக அளவில் நம்மால் காண முடிகிறது. அதே போன்று போன வெள்ளத்தில், அதாவது குறிப்பாக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதே போன்று வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது இந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர் அதே போன்று வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது இந்த பகுதி மக்களுக்காக வந்து அதாவது தற்பொழுது கடந்த வெள்ளத்தின் போது பட்டவர்களுக்காக 10,000 வீடுகள் வந்து அறிவிக்கப்பட்டது. அதில் 7,340 வீடுகள் வந்து உடனடியாக ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் வந்து இருக்கக்கூடிய 3,000க்கும் அதிகமான வீடுகளுக்கான ஆணை இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள் வழங்கப்படும் என்று வந்து தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியம் தெரிவிக்கும் பொழுது இது தொடர்பாக வந்து வீட்டு வசதி வாரிய குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதிலும் இந்த மக்கள் வந்து மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதிலும் இந்த மக்கள் கிட்ட 1 வருடமாகியும் வெள்ளம் வந்து 1 வருடமாகியும் தற்பொழுது வரை மாற்று வீடு கிடைக்காமல் இது போன்று தற்காலிக குடியிருப்பிலேயே வந்து தற்பொழுதும் வந்து தங்கி இருக்கிறார்கள். ஷர்மிளா.